வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல சந்தோஷம். இன்றைக்கி ஷூட்டிங் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு. அங்கே ரொம்ப மழை பெஞ்சனால சகதி சேரலானனால அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கோம். இங்கேயும் சேரும் சகதியமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் மழை இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன மழைக்கே இங்கே சேரும் சகதியமாக இருக்குன்னா வயநாடில் நடந்த அந்த மழை, அந்த நிலச்சரிவு அங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மழை பெஞ்சு நம்ம ஒரு ஊரே அழிஞ்சிருக்கிறதுன்றது நம்ம வந்து புதுசு கிடையாது. பைபிளில் நிறையவே பார்த்துருக்கோம். நோவா சார்க்கு விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம், எல்லாமே கேட்டிருக்கோம், எல்லாமே ஓகே. அதே மாதிரி இந்த நேச்சர்ஸ் டிசாஸ்டர், இந்த டிசாஸ்டர் வந்து நம்ம ஊரில் அதிகமாக வர்றது வந்து இந்த மழை பெஞ்சு தான். அது கேரளாவில் ரொம்ப அதிகம். இங்கே போன வருஷம்லாம் சென்னையில் மழை பெஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும், மும்பையில், கேரளாவில். பட் இந்த வாட்டி வயநாட்டில் நடந்தது வந்து உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருச்சு. அவ்வளோ பெரிய டிசாஸ்டர், அவ்வளோ பெரிய டிசாஸ்டர். உயிர் சேதம், எத்தனை உயிர் சேதங்கள். அது நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து மனசு வந்து பதறுது. ஆனால் பல பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அது அந்த ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த ஊரில் ரொம்ப அந்த விக்கிர ஆராதனையில் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இறைவன் வந்து அந்த ஊரை அழிக்கணும். டேய் போதும் போதும், அது வந்து இறைவனுக்கு தெரிஞ்ச விஷயம். நீ அதில் தலையிடாத, புரியுதா? நீ ஜட்ஜ் பண்ணாத. அங்கே எத்தனை பேர் நமக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ், அடுத்தவங்களை பற்றி நம்ம வந்து அவன் சரியானவன் கிடையாது, அதனால தான் கடவுளை அவங்கள தண்டிச்சிட்டாங்க, இப்படிலாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக பரிதாபப்படுறவங்களும் இருக்காங்க. பட் இதுக்கான ரீசன்லாம் நம்ம வந்து அதை வந்து ஆராயிற வேண்டியது அவசியம் கிடையாது. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தை வச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ண முடியுமா? அவ்வளோதான். காட் ஹாஸ் எ ரீசன் ஃபார் எவ்ரிதிங். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம பெரிய ஞானி மாதிரியும், நம்ம பெரிய வெங்காயம் மாதிரியும், நம்ம பெரிய பரிசுத்தமான மாதிரியும்லாம் ரொம்ப ஓவராக பேசாமல், அங்கே நடந்த விஷயங்கள் எப்படியோ நம்ம மனசை வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்டது தண்ணி வந்துடும். நான் 2-3 விஷயம் இன்சிடென்ட்ஸ் யூடியூப்லேயும் பேப்பர்லேயும் பார்த்தேன். அந்த 3 இன்சிடென்ட்ஸை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறேன். என்னென்னா, இன்றைக்கும் மனுஷன் இருக்கிறான், மனிதாபிமானம் இருக்குது. ஒருத்தனுக்கு மனிதாபிமானம் இருக்கணும்னா அவன் மனசுக்குள்ளே கடவுள் இருக்கணும். மனசுக்குள்ளே கடவுள் இல்லைன்னா மனிதாபிமானம் இருக்காது. ஆனால் மனிதனாக ரூபத்தில் வந்தவர் தான் ஜீசஸ், ஓகேவா? ஸோ இந்த மனிதாபிமானத்தில் சில நடந்த ஒரு 3 இன்சிடெண்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஷூட்டிங் வந்திருக்கேன். நம்ம ஆளுங்க ஷூட்டிங்கு, இவர் ஆர்டிஸ்ட்டு என்னென்னமோ பேசுவாங்க. ஓகே, அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம டக்குன்னு அங்கே நடந்த ஒரு 3 இன்சிடெண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஷூட்டிங்னால ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருக்கேன். அதையும் ஒரு குறையாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம மனுஷங்க வந்து குறை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. மனுஷனோட வாழ்க்கை இந்த பூமியில் ரொம்ப சொற்ப காலம். இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோம், நம்மளால் எத்தனை பேர் பிரயோஜனப்பட்டிருக்காங்க, நம்ம எத்தனை பேரை சிரிக்க வச்சுருக்கோம், நம்ம எத்தனை பேரை வாழ வச்சுருக்கோன்றது நம்ம யோசிக்காமல், நம்ம என்ன சொத்து சேர்த்தோம், நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்ம எத்தனை கட்டடம் கட்டினோம், வீடு கட்டலாமா. அதாவது இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அரசியல்வாதிங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு நம்ம வந்து இந்த பவரில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், சாதா மனுஷன் வேலைக்கு போகும்போது நம்ம எவ்வளோ சேர்க்கலாம், எத்தனை வீடு கட்டலாம். இதில் வந்து பணக்காரன் ஏழைன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறதுலாம் இருப்போம். இதில் வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க மட்டும்தான் மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஜீவன்களும் இந்த உலகத்தில் இருக்குது. ஏன் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு போனாலே எத்தனை சர்ச்சு கட்டலாம், எத்தனை பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இவ்வளோ தான். இது இங்கேயும் பணம் தான். எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், எத்தனை பேரை நம்ம ஜீசஸுக்காக அவங்கள வந்து நம்ம ஆயத்தப்படுத்தினோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம், அது இல்லை. எத்தனை பேர் நம்ம சர்ச்சுக்கு வராங்க, அதுதான் இன்றைக்கி எல்லாமே இங்கே இருக்க இது தான். ஆனால் ஒரு இயற்கை சீற்றத்தினால ஒரே நாள் அத்தனை பேர் செத்துடுறாங்க. பணக்காரன், ஏழை, உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்துச்சு, நீ என்னெல்லாம் வச்சுருந்தவன் ஆஸ்தி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பூகம்பம் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் கீழே வந்து ஒரு வேளை சாப்பாடுக்காக க்யூவில் நின்று பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த வயநாட்லேயும் அப்படி தான்.
அன்றைக்கி முந்தின நைட் வரைக்கும் பாவம் யாராவது யோசிச்சுருப்பாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுருப்பாங்களா? இப்போ அவங்களாம் இறந்து போயிட்டாங்களே, அவங்களோட எந்த விதத்தில் நம்ம புண்ணியவானுங்க? அவங்களோட எந்த விதத்தில் நம்ம நல்லவங்க? இதுக்கெலாம் ஆன்சரே கிடையாது. நம்ம யாரோட எந்த விதத்தில் நல்லவங்க கிடையாது. இது ரொம்ப வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது புதஞ்ச மண்ணுக்குள்ளே வெறும் கை இருக்குது, சின்ன குழந்தைங்க மாட்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் அந்த அந்த சிச்சுவேஷனில் உங்களை வச்சு பாருங்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அதுக்கு மத்தியிலையும் ஒரு 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 3 இன்சிடெண்ட் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப மனசை தொட்டுச்சு. அதுதான் நான் நிறையா நியூஸ்லேயும் பார்த்தேன், யூடியூப்ஸ்லையும் அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது யார் தெரியுமா? நீத்து ஜோஜோ. இவங்க தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வெளியே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவங்க வந்து இவங்க இருக்க இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடு இருந்திருக்கு. பக்கத்தில் திடீர்னு அந்த மழை சத்தம்லாம் கேட்டிருக்கு, நிலம் சரிகிற அந்த மண் வர சரிகிற சத்தம்லாம் கேட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு நீட்டு ஜோஜோவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு இதில் வேலை செய்கிறாங்க. அவங்க அந்த இதுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எல்லாத்தையும் அலர்ட் பண்ணணும், ஏதோ ஒரு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கத்து வீடு இந்த அவங்க பக்கத்து இந்த வீடுங்க எல்லாமே ஒன்று ஒன்றா சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடு ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொன்று ஆகும்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து அது அப்படி தான் ஆகும். ஒன்று ஆச்சுன்னா ரேப்பிடாக எப்படி வந்து இந்த எர்த்குவேக்கில் ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் சொல்கிறாங்களே, அடுத்தடுத்து வருதில்ல, அந்த மாதிரி அடுத்தது வரத்துக்குள்ளே நம்ம எதாவது பண்ணி ஆகணும்னு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, அலர்ட் பண்ணிவிட்டு அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஃபயர் ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷனு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு இவங்க மூலிமா தான் போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வீடுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் காருக்கெல்லாம் சரிஞ்சிட்டு போகுது. மணல் அப்படியே மண்ணாக வருது, வீட்டுக்கு வெளியே போக முடியல. இவங்க சரி இங்கே இதுக்கு மேலே இங்கே இருந்த முடியாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு எல்லோரும் எஸ்கேப் ஆகி போய் எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மணல் சின்ன மலை மாதிரி ஒரு சின்ன ஒரு அது மலை ஏறினா சரியாயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டும் ஏறிறாரு. இவங்க கடைசியில் ஏறும்போது இவங்க இறந்துடுறாங்க. சாக்ரிஃபைஸ் எப்போ இந்த விஷயத்த பேசும்போது எனக்கு வந்து தொண்டெல்லாம் அடைக்குது. சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு நீத்து ஜோஜோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை எப்படியும் அவங்க கிடச்சிருவாங்க, அவங்க இருப்பாங்க இங்கே இருப்பாங்கன்னு தேடுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஒருத்தவங்க மிஸ் ஆனாங்கன்னா அந்த தண்ணியிலையும் மழையும் அடித்து போய் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி தான் அவங்களோட இது கிடச்சிருக்கு, பாடி கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் நீத்து ஜோஜோவோட பாடியும் கிடச்சிருக்கு. அத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணது அவங்க தான். அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அது ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அங்கே மண் சரிஞ்சுது ஆனால் மனிதாபிமானம் சரியில்லைன்னு. உண்மைதான். நீத்து ஜோஜோ ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமான்றதான் இப்போ பார்க்குறதுக்கு நேரமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனால் அவங்க பண்ண தியாகம், சாக்ரிஃபைஸ். பல உயிர்கள் சேதமாக இருக்குது, பல உயிர்கள் போயிருக்கு. இதில் இன்னொரு ஸ்டோரி, இன்னொரு விஷயம். இது கேட்கும் போது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பாட்டி ஒரு பேத்தி, சுஜாதா பாட்டின்னு ஒருத்தவங்க வயசானவங்க பாட்டி. அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த அன்றைக்கி நைட்டே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு 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 மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம். நம்மளுக்கு சில நேரங்களில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க அதை ஃபீலே இருந்திருக்காங்க. அந்த வானத்தெல்லாம் பார்த்து இப்படிலாம் இப்படி இருண்டதே கிடையாது, ஏன் இப்படி மழை வரப்போகுது அப்படின்னு. இந்த மலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ட்யூஷன்ன்றதா, அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவங்க அப்படி உணர்ந்திருக்காங்க. அவங்க வீட்டில் பையன் பொண்ணு பேத்தி எல்லாமே இருந்திருக்காங்க. திடீர்னு நைட்டு வந்து மழை பயங்கரமாக பிடிச்சிருக்கு. மரம் டமால்னு உடஞ்சி விழுந்த சத்தத்தில் இவங்க எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மண் சரிஞ்சிக்கிட்டு அப்படியே இது மாதிரி வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் வந்து அவங்க பையன் ரூமுக்கு போகலாமா பொண்ணு ரூமுக்கு போகலாமா போக முடியல, அவங்கள பார்க்கக்கூட முடியல. பேத்தியை மட்டும் கையை பிடிச்சிட்டு இந்த பேத்தியை தூக்கிட்டு ஓடுறாங்க. உடனே பேத்தி மேலே மரம் விழுந்துருது. அந்த பேத்தி அந்த மரம் விழுந்ததுலேருந்து எடுத்து காப்பாற்றி இவங்க 2 பேரும் ஓடுன்னு ஓடுறாங்க.
எது இருட்டு, எது முன்ன எது பின்ன, எங்கே மரம் எங்கே வெள்ளம் எதுவும் தெரியல. அப்படி ஓடி ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு வேற ஒருத்தவங்க வீடு, அவங்க வீட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே வந்து துணியெல்லாம் மாற்றிட்டு உட்காந்துருக்க நேரத்தில் அவங்களுக்கு திருப்பி ஏதோ தோணுது, இல்லை இதோட நிற்காத திருப்பி வரும்னு நினச்சிட்டு அவங்க சொல்லி அவங்க நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த இந்த நிலச்சரிவு ஏற்பட்டோன்னா அங்கேருந்து ஓடி 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 ஒரு நிலச்சரிவுலேருந்து குடும்பத்தை பாடகி கொடுத்துட்டு இப்போ ஒரு வயசான பாட்டி தான் பேத்தியோட ஒன்றொருத்தவங்க வீட்டுக்கு வந்து அங்கேருந்து திருப்பியும் ஓடி திருப்பி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் காட்டு மேலே ஒரு மலை மேலே ஏறி போய் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அவங்க முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் 3 காட்டு யானைங்க, அதாவது இதில் தப்பிச்சா அதில் மாட்டிப்போம், அதில் தப்பிச்சா இதில் மாட்டிப்போன்னு எல்லாத்துலேருந்து தப்பிக்கலாம்னு குழந்தையோட ஓடி மேலே போனால் 3 யானைங்க நிற்குதான். கேரளாவில் உங்களுக்கு தெரியும், யானைங்களுக்கெலாம் வந்து மதம் பிடிச்சதுன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுவும் இந்த மாதிரி நேரங்களெல்லாம் ரொம்ப ஃபெரோஷியஸ். இந்த யானைங்களை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடஞ்சி போய் அலறாங்களாம். அந்த யானைக்கு பேசுறது தெரிஞ்சு கேட்குமா புரியுமாலாம் தெரியாமல் அந்த பாட்டி ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு அந்த யானைக்கிட்ட அழுகுறாங்களாம். அந்த 3 யானையும் அப்படியே அதுக்கு புரியுதோ புரியல அப்படியே நிற்குதான். அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த யானைங்களுக்கு அப்படியே காதை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்துச்சு. அப்படியே இவங்க என்ன அந்த பயத்தில் அவங்களும் அந்த பேத்தியும் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு யானை மட்டும் வந்து பக்கத்தில் அவங்களுக்கு துணைக்கு வந்து நின்றுச்சான். அவங்க அந்த வீடியோலையும் அந்த இதுலேயும் நியூஸில் சொல்கிறாங்க அந்த யானை கண்ணில் கண்ணீர் வந்துச்சான். அந்த யானை விடிகிற வரைக்கும் ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் பேத்திக்கும் பாட்டிக்கும் காவலாக பக்கத்தில் ஒரு யானை, சைடில் 2 யானை இருந்திருக்கு. அது இறைவன் வந்து எப்படி செயல்படுறாரு நம்மளுக்கு தெரியறதில்ல. யானைக்கு இருக்கிற மனிதாபிமானம், யானைக்கு மனிதாபிமானம் இருக்காதான்னு நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, நான் சொல்கிறேன். யானைக்கு கூட மனிதாபிமானம் இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு மதம் பிடிச்சிருக்கு. யானைங்களுக்கு தான் நியாயமாக மதம் பிடிக்கணும், இன்றைக்கி மனுஷனுங்களுக்கு தான் மதம் பிடிச்சிருக்கு. யானைங்களுக்கு மனிதாபிமானம் வந்துருச்சு. ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, ஜாதியா, நாடாரா, தலித்தா, நீ மேல் ஜாதியா கீழ் ஜாதியா, இப்படி மதம் பிடிச்சி அலையிறவன் மனுஷன். ஆனால் ஒரு யானை அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு புரியுதோ. இதில் ஒரு கேள்வி இருக்குது, யாருக்கு 5 அறிவு யாருக்கு 6 அறிவுன்னு இப்போ எனக்கு நிஜமாகவே தெரியல. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு யானைக்கு அந்த கேரளாலலாம் அந்த யானைக்கெல்லாம் வந்து சில பேர் கோயிலில் யானை வச்சு கும்பிட்டுருக்காங்க, சில பேர் யானையை வந்து ஃபெஸ்டிவலில் கும்பிடுவாங்க, சில பேர் வந்து இந்த யானைக்கு வந்து பைனாப்பிளில் பாம் வச்சுலாம் வந்து இந்த ஊரில் இது பண்ணியிருக்கானுங்க, டயரை இடித்து மேலே போட்டிருக்கானுங்க. ஆனால் உனக்கு கெடுதல் பண்ணாங்களும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுன்னு மனுஷனுங்களுக்கு சொன்னால் புரியுதோ இல்லையோ, யானைக்கு புரிஞ்சு அந்த யானை 5 அறிவு யானை இவங்க 2 பேர்த்துக்கும் சேஃப்கார்டாக இருந்து இந்த ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் கூட இருந்திருக்கு. இது கேட்கும் போது இப்படி ஒரு துக்க செய்திக்கு நடுவில் மனுஷங்க இருக்கிற இடத்துல மிருகங்களுக்கு கூட இப்படி ஒரு 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 இது இருக்கே. இந்த போலீஸ் டாகு, ஒரு நாய், அந்த நாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு. எங்கெங்கே புதஞ்சிருக்காங்க, மண்ணில் புதஞ்சிருக்காங்கன்னு ஸ்மெல் பண்ணி போய் நோண்டி. இது என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு 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 இது கூட மனுஷனுக்கு இல்லையே. நம்ம சொத்து சேர்க்கணும், காசு சேர்க்கணும், ஜாதி என்ன, மதம் என்ன, நம்ம என்ன சர்ச்சு கட்டுறோம், நம்ம என்ன இது பண்ணுறோம், என்ன இந்த சாமி அந்த எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் இந்த யானை, இந்த நாய், இதுக்கிட்டலாம் நம்ம பல விஷயம் கற்றுக்கணும். சுஜாதா பாட்டியையும் மிருதுலா பேத்தி பேர் மிருதுலா, அவங்க 2 பேத்தியும் யானைகள் சேஃப்கார்ட் பண்ணிடுச்சு. ஜீசஸ் எப்போ யாரை அமைச்சு சேஃப்கார்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போ அந்த பேத்தி கேட்குதான், பாட்டி நம்மளுக்கு வீடு போயிடுச்சு, ஸ்கூல் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம எங்கே போவோம்? ஏன்னா அந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, நிறைய பேருக்கு இப்போ வீடு கிடையாது. அப்போ ஒரு தொழிலதிபர், எல்லா பணக்காரங்களும் கெட்டவங்க கிடையாது. ஸோ பாபி செம்மியூர் அவர் பேர் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் யார் வீடு இழந்திருக்காங்களோ அவங்க லிஸ்ட்லாம் கொடுங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை, 1000 ஏக்கர் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், வீடு எடுத்தவங்களும் அங்கே வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இதுதான் மனிதாபிமானம். நான் எல்லா பணக்காரங்களும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன்ல வெரி ஃபியூ இருக்காங்க. இப்போ அகெயின் இவங்க ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, நான் அதை பற்றி ஆராய போகிறதில்ல. ஆனால் என்னன்னா, நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அடுத்தவங்க இடத்துல இருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீசஸ் ஹேட் கம்பேஷன். ஜீசஸ்க்கு வந்து கம்பேஷன் இருந்துச்சு.
நம்மளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்காமல் அது குருடனோ செவிடனோ இல்லை இறந்து போனவங்களோ இல்லை குஷ்டரோகத்தில் இருந்தாங்களோ பணக்காரங்களோ ஏழைங்களெல்லாம் பார்க்கல. அவர் எல்லாத்தையும் குணமாக்குனார். அது வந்து கம்பேஷன், அது உள்ளே இருக்கணும். ஜீசஸ்க்கு மனிதாபிமானம் இருந்தது. என்ன கடவுளுக்கு மனிதாபிமானமா? அந்த கடவுளே மனிதனாக பிறந்ததுனால அந்த கடவுளுக்கு மனிதாபிமானம் இருந்தது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க, நிறைய பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்காங்க. இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சும்மா இங்கே உக்காந்துட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், சொத்தை சேர்க்குறோம், நம்ம சர்ச்சை கட்டுறோம், இல்லை வந்து மதத்துக்காக ஜாதிக்காக சண்டை போட்டுக்கிறோம், ஹிந்து முஸ்லீம் திட்டுறது, முஸ்லீம் ஹிந்துவை திட்டுறது, கிறிஸ்டியன் இவங்களை திட்டுறது, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லை. அங்கே இருக்கிற சுடுகாடு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சான். ஹிந்து சுடுகாடு, முஸ்லீம் சுடுகாடு, கிறிஸ்துவ சுடுகாடு. வர பாடிங்களில் சில பாடி வந்து யாருதுன்னே தெரியல. அவங்க ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு தெரியல. மாற்றி மாற்றி தான் புதைச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கல்லறையில் இடம் வேணும்னு சர்ச்சில் போய் நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். இவர் எரிக்கலாமா எரிக்கக்கூடாதா, எரிச்சா தப்பு, இதெல்லாம் பேசிகிட்ருக்குறோம். இறந்ததுக்கப்புறம் உடம்பு உருக்கழிஞ்சு போய் நம்ம மூஞ்சிலாம் இதாகி நம்ம யாருன்னே தெரியலனா ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு தெரியாமல் முஸ்லீமை சர்ச்சில் புதைச்சிருக்கலாம், கிறிஸ்டியனை கோயிலில் சுடுகாட்டில் புதைச்சிருக்கலாம். இது நம்ம வந்து இங்கே வாழ்கிற வாழ்க்கையை உருப்படியாக வாழணும். செத்ததுக்கப்புறம் நம்மளை எங்கே புதைக்கிறான்றது முக்கியம் கிடையாது, எப்படி புதைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. நீ இங்கே வாழ்கிற வாழ்க்கையை உருப்படியாக இயேசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் தான் நீ உயிர்த்தெழுந்து இயேசு கூட போவ. நீ இங்கே வந்து புதைச்சா நிறைய பேர் இஸ்ரேலில் போய் அங்கெல்லாம் வந்து சுடுகாடை வாங்கி வச்சுருக்காங்களாம். அந்த மவுண்ட்டில் தான் ஜீசஸ் வந்து கடைசியாக வரப்போகிறாரு, அங்கே புதைச்சா நம்ம நேராக பரலோகத்துக்கு போயிடலன்னு பைத்தியக்காரனுங்க கோடிக்கணக்கில் இடம் கொடுத்து கல்லறையை வாங்கியிருக்கானுங்களாம். முட்டாளுங்க. இயேசு சொன்னார்ல, ஒயிட் வாஷ்ட் டூம்ஸ், செலவை பண்ண கல்லறை தோட்டம். அதெல்லாம் நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா, இயேசுக்கு பிடிச்ச வாழ்க்கையா, உன்னோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கா, இல்லை உனக்கு மட்டும் உபயோகமாக இருக்கா? நீ வாழ்னுறதுக்கு அடுத்தவங்களை அழிக்கிறியா, நீ பரிசுத்தவானு நினச்சி மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறியா, நீ தியாகம் செய்கிறியா? இதெல்லாம் ஜீசஸ் பார்ப்பார். நீ உண்மையாலுமே உன்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீ தியாகம் செஞ்சனா, ஜீசஸ் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சனா, கண்டிப்பாக உயிர் தெழுந்தபோது நீ ஜீசஸ் கூட இருப்பேன். You know why? Jesus loves you and I love you.